வாழ்க்கை இப்படி எல்லாம் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்குமா? இப்படி சோர்த்தன் இல்லாம வந்து மாட்டிக்கிட்டோமே. ஸோ காய்ஸ், இன்னைக்கு ட்ரிப் கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம், எந்த ரூட்டில் போகிறோன்றதை சொல்கிறேன். இப்போ தான் மழை காலிலேருந்து சீக்கிரமாகவே கிளம்பியிருக்கோம். ஒரு 7 o'clock போல கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். மழை வந்துருச்சு திடீர்னு. நம்ம பிளான் பண்ணும்போது தான் இது மாதிரிலாம் நடக்கும். காலையிலே கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். ஸோ மழை வந்தனால கிளம்ப முடியல. மழை நின்றதுக்கப்புறம் தான் இப்போ கிளம்பியிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 70 kilometers போகணும் இன்றைக்கி ட்ராவல். கொஞ்சம் பெருசு தான். போன தடவை கல்லணை 15 kilometer, அதை விட இது பெருசு தான். பரவாயில்ல. கிளைமேட் செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் சில்லுன்னு. எங்கடா போயிட்டுருக்குற அப்படின்னு டைட்டில் வச்சு தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், ப்ராப்பராக இன்ட்ரோ கொடுக்குறேன். ஒரு நல்ல லொக்கேஷன் போய் நின்றுட்டு. ஸோ அஃபிஷியலாக வந்து நம்ம இப்போது திருச்சி டு சென்னை ஹைவேஸில் வந்து என்ட்ரு ஆக போகிறோம். NH45 வந்து என்ட்ரு ஆக போகிறோம். பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துருக்குது. வேற லெவல்ல இருக்குங்க. கிளைமேட் சில்லுன்னு இருக்கு. அப்படியே ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி எல்லாம் இல்லை, ஆனால் நல்லா இருக்கு சில்லுன்னு இந்த மார்னிங் ரைடுக்கு. நீங்கள் டைட்டில் பார்த்த மாதிரி இன்னைக்கு தலைமலை தான் போயிட்டு இருக்கோம். 70 kilometer இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் மேப்பில் பார்க்கல எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வருது அப்படின்னு. நாங்கள் இப்போ வந்து நாமக்கல் போகிற ஹைவேல இருக்கோம். பைக் கட்டசி விக்கி. ஸோ இந்த ஏரியாவில் பைக் ரைடு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இப்போ இதை கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தலைமலைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி ஃபுட்டேஜ் போடுறேன். இடையில பார்த்தீங்கன்னா மழை வந்துடுச்சு, அதனால ஃபுட்டேஜ் எடுக்க முடியல. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்துட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காவேரி ஆறு வந்து இந்த ரோடோட கனெக்ட் ஆக போகுது. இங்கே ஒரு வாய்க்கால் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது அந்த காவேரியிலேருந்து பிரிஞ்ச ஒரு வாய்க்கால் தான். ஸோ இது பிரியிற இடம் ப்ளஸ் காவேரியில் மேலணை அப்படின்னு சொல்கிற முக்கொம்பு அந்த ஏரியா கிட்ட தான் நம்ம இப்போ வந்துட்டுருக்கோம். இதோட மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்குது, நம்ம சைடு இல்லை. இது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி காவேரியில் வெள்ளம் வந்தது இல்லைங்களா? அப்போ வந்து இந்த பாலம் இடிஞ்சு போனது வந்து நியூஸ்லலாம் போட்டாங்க, பார்த்துருப்பீங்க. திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த ஆடெல்லாம் நாளைக்கு பிரியாணி ஆகிடும். உங்களுக்கு தெரியுதா அந்த பார்த்தீங்கன்னா வயல், செம்ம நேச்சரிஸ்டிக்கான ஒரு ஃபீல். ஏகப்பட்ட தடவை நான் வந்திருக்கேன் இந்த ரோட்ல. சின்ன வயசுல இருந்து அடிச்சு தவச்ச ரோடுன்னு சொல்லலாம். செம்மையா என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். இந்த ரோடு மட்டும் நைட் டிரைவிங்க்கு இந்த ரோடு சத்தியமா சூட் ஆகாது. நைட் டிரைவிங்க்கு ரொம்ப மோசம், ரொம்ப டேஞ்சர். ஏன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் அதிகமாக வரக்கூடிய ரோடு இது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த லோடு இருக்கிற கண்டெய்னர் லாரி எல்லாமே நிறையா போகுது. பெட்ரோல் அடிச்சாச்சு. சேலம் 115 kilometer, முசிறிக்கு 17 kilometer. இந்த மரத்துல இருந்து தண்ணியெல்லாம் விழுதுங்க. மழை பெஞ்சு மரத்துல தங்கி இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே விழுது மேல. செம்மையா இருக்கு. அப்படியே மரத்தடியிலே நின்றுலாம் போல இருக்கு. இதே மலை சாரல் மாதிரி.
இந்த பக்கம் டவுன் பஸ் டிரைவர்கள்லாம் ட்ராக்ல ஓட்டுறது தான் நடக்கும், ரேசிங் ட்ராக்ல அப்படிதான் போவாங்க. நான் சின்ன வயசுலேருந்து பஸ்ஸில் போகும்போதெல்லாம் க்ரௌடு வேறு இருக்குமா, நம்மளை முன்னாடி இந்த பஸ்ஸு முன்னாடி இன்ஜின் இருக்கும் இல்லையா, அதில் உட்கார வச்சுருவாங்க நம்மளை. நமக்கு பக்குன்னு இருக்கும், எய்த்தாப்புல வண்டி வரும்போதெல்லாம் ஆப்போசிட்டில் ஓவர்டேக் பண்ணும் போதெல்லாம் டிரைவர் அசால்ட்டாக ஓட்டிகிட்டு இருப்பாரு, நமக்கு தான் அல்லு. இப்போதான் பார்த்தீங்கன்னா முசிறி உள்ள வந்துட்டோம். ஐஸ் சொல்லுங்க. லொகேஷன் செம்மையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. ஸோ அந்த தலைமலை ஹில்ஸ் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 or 3 kilometers தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பக்கத்தில் வந்துட்டோம் தலைமலை. நான் வண்டி இப்படியே நிப்பாட்டலாமாண்ணே? இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. மங்கி கும்பஸ் நிறையா இருக்கு இங்கே, ஜாக்கிரதையாக தான் இருக்கும். ஓய் டேய், இப்போதான்டா நிப்பாட்டிட்டு வந்தேன். ஃபாலோ பண்ணுறியாடா பாடிஸோட? மலை ஏறிட்டு இருக்கோம் அடிவாரத்துல இருந்து. அடிவாரத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு, மேலே வந்து பெருமாள் கோயில் இருக்கு. இப்போ வந்து மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். பாதை பார்த்தீங்கன்னா வெறும் கல் தான். 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க மலை ஏறுறதுக்கு. நல்லா ஸ்டாமினா இருக்கிறவங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு வாங்க, இல்லைன்னா சுத்தமாக முடியாது. மேலே ஏற ஏற ரொம்ப செங்குத்தாக போகும் இந்த மலை. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏறுறேன் இந்த மலையில். நல்ல கிளைமேட்டு செம்மையா இருக்கும்னு வந்தா பாருங்க என்ன வேர்வை வேர்க்குது. சூப்பா வேகுது உள்ள. நான் வேற குளூரன்னு உள்ள ஒரு டிஷர்ட்டு வெளில ஒரு சட்டையெல்லாம் போட்டு வந்துட்டேன். வேர்த்து ஊத்துதுங்க மேலே ஏறுறதுக்குள்ள. ஆனா வியூ பாயிண்ட் அதெல்லாம் செம்மையா இருக்கு. மூச்சு தான் ரொம்ப வாங்குது. இந்த பக்கம் பாருங்க, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை, இந்த பக்கம் ஒரு பெரிய மலை தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் போகக்கூடாதான், இந்த பக்கம் தான் போகணும். இங்க பாருங்க, இந்த மலை ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கு. இங்க ஒரு மலை ஏறுறதுக்கே நாக்கு தள்ளுது. இங்க இறங்குறவங்க என்னடான்னா நான் 6 மலை சுத்தி போகணுங்கிறாங்க. இங்க இருந்து பாக்குறதுக்கு அங்கேதான் கோயில் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மலை உச்சியில தான் நாங்க போகணும்னு நினைக்கிறேன். போய் பார்த்தா தான் தெரியும். ஆனா இங்க இருந்து வியூ பாயிண்ட் எல்லாம் செம்மையா இருக்கு. செம்ம வியூ, வேற லெவல். வெயில் அடிக்கும் போது வந்துடாது. ஆமா,
தயவு செஞ்சு இந்த மாதிரி வெயில் அடிக்கும்போது வந்துடாதீங்க. மழை பெய்யுதுன்னு கிளம்பணும் வீட்டில இருந்து, வெயில் வாட்ட ஆரம்பிச்சிருச்சு. சபா இப்போதான் இங்கே ஒரு பிரேக் எடுத்த நடுவில் ரொம்ப டயர்டாகி சரி கொஞ்ச நேரம் உட்காந்து போகணும், பிரேக் எடுத்துட்டு திரும்பவும் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். எஸ், பாதி மலை இப்போ ஏறிட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. திடீர்னு மழை பெஞ்சனால நடுவில் எதுவுமே கவர் பண்ண முடியல. இப்போ தான் மழை கொஞ்சம் ஓஞ்சுது, அதான் சரி ஏதாவது கவர் பண்ணலாமேன்ட்டு ஃபோனை வெளில எடுத்தேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் போக வேண்டிய கோயில் வந்து இங்கே மேலே இருக்குது. ஆனால் அந்த ஏரியா ஃபுல்லாக கவர்டு வித் மிஸ்ட், ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆயிடுச்சு. நாங்கள் அந்த ஏரியாவுக்கு தான் இப்போ போக போகிறோம். ஹெவன் ஹெவன் ஹெவன், வாவ். செம்ம மிஸ்ட்டு. இந்த மழை நின்னதுக்கப்புறம் அப்படியே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. மழை ஃபுல்லாக பின்னாடி மேலே நம்ம அந்த உச்சிக்கு தான் இப்போ போகணும். ஆனால் பாதை இந்த பக்கம் போயிட்டுருக்கு. இங்கேருந்து 2 மலை அப்படி சுற்றிட்டு ஏறும்னு நினைக்கிறேன். இந்த பாதை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் தான் இப்போ ஏறிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக ஏறிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளோ நேரம் ஏறுறதுன்னு தெரில. நம்ம கூட இன்னொரு கேங் ஏறிட்டு இருக்காங்க. யாரு கூட மூலியா கைகால் கட்டுமா? 90% ஆஃப் த மலை ஏறிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்குன்றாங்க கோயிலுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பிளேஸாக இருக்குது. அந்த இடத்துல தண்ணி எடுக்கிற இடம்லாம் இருக்குது. ஒரு கிணறு மாதிரி அதுக்குள்ள தண்ணி எடுக்கிறாங்க. இது வந்து இந்த பொங்கல் வைக்கிறவங்கலாம் வைக்கலாம், சமைச்சு சாப்பிட்றவங்க, சின்ன சின்ன குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களாம் எப்படி ஏறி வந்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. காலையில் ஏறி இருக்காங்க போல் இருக்கு. ஸோ அவங்க எல்லாமே சமைச்சு அவங்களோட லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேருந்து ஒரு 1/4 மணி நேரம் போனால் கோயில் வந்துடும். பாதை இன்னும் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இங்கே கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைச்சது. நாங்கள் எங்கள் கூட வந்த இன்னொரு குரூப்பு, நாங்கள் 2 பேருமே பண்ண ஒரு பெரிய தப்பு, குடிக்க தண்ணி எடுக்காமல் வந்துட்டோம். மிகப்பெரிய தப்பு, மிகப்பெரிய தப்பு, மிகப்பெரிய பாடம். தலைமலை நீங்கள் வரீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு 5 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்துருங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துருங்க. முடியல, ரொம்ப வந்துட்டோம். நல்ல வேளை இங்கே மேலே அவங்க தண்ணி கொடுத்தனால பொழைச்சோம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டம். அந்த குளம் மாதிரி இருக்குது, அந்த குளத்துல இருந்து தண்ணி இருக்குது. பட் அது குடிக்கிறாங்களான்னு தெரில. மழை பெஞ்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த மழை தண்ணியவே வந்து அவங்க சேகரித்து வச்சுருக்காங்க ட்ரம்மில். ஸோ அந்த தண்ணி தான் இப்போ கொடுத்தாங்க எங்களுக்கு குடிக்கிறதுக்கு. ஸோ அவங்கள்ட்ட தண்ணி குடிச்சிட்டு we are back on our way. யோ நிஜமா சத்தியமா இந்த பக்கம் பாருங்களேன், லிட்டரலி ஒண்ணுமே தெரியல, வெறும் வெள்ளையா இருக்கு. இது எத்தனை அடி பள்ளம்னு கூட தெரியல, வெறும் ஒயிட் மிஸ்ட் தான், எதுவுமே தெரியல. கோயில் வந்து இந்த பக்கம் இருக்கு மேல. ஸோ இங்கிட்டு தான் ஏறிட்டு இருக்கோம். இந்த பக்கம் பாருங்க. நானும் ஒரு 10-20 நிமிஷமா வெயிட் பண்ணி பாக்குறேன், இந்த மிஸ்ட் எல்லாம் மூவ் ஆகுற மாதிரி தெரியல. பட் அங்கங்க சின்ன சின்ன கேப்ல பார்க்கும்போது செம்மையா இருக்கு வியூ, அவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த பக்கம் என்ன ஊருன்னு கூட தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா பாருங்க, அப்படி தெரியலன்னா நேர்ல வந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயங்கர என்டர்டெயின்மெண்டா, ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ நாங்கள் திருப்பி மலையில ஏற போறோம். அந்த இடத்துல ப்ளூ கலர்ல அங்கே ஒன்று தெரியுது இல்லையா, அதுதான் நாங்கள் ஆரம்பிச்ச இடம். அங்கிருந்து
ஸோ இங்கே வந்து நிற்கிறோம். மலையோட டாப்ல இருக்கும். இங்க வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. இதுதான் இந்த மொத்த ஹில்லோட டாப். இதுதான் டாப் வியூ. நிஜமா இதுல வந்து ஏறி வர்றது ரொம்ப கஷ்டம்தான். ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஏறி வந்தோம். நாங்களே தண்ணி கொண்டு வரல, சரியாக சாப்பிடாம வேறு வந்துட்டோம். அதனால எனர்ஜியே இல்லை. ஸோ நீங்கள் வரும்போது கரெக்டாக பிளான் பண்ணி வாங்க. தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வாங்க, சாப்பாடும் முடிஞ்சால் எடுத்துகிட்டு வாங்க. இங்கே மேலேயே சாப்பிட்டுக்கலாம். நிறைய ஸ்பேஸ் இருக்குது, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய இடம் இருக்குது. மேலே கோயில் இருக்குது, நடுவில் சமைச்சு சாப்பிட்றதுக்கே பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த ஊருக்காரங்களாம் இங்கே தான் வந்து சாமிக்கு படையல் போட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு போவாங்க. நிஜமாக நம்ம எல்லாமே கஷ்டம் நினச்சா கஷ்டமாக தான் தெரியும். நாங்கள் வந்து எப்படியாவது இது மேலே வந்துடணும், இந்த டாப்லேருந்து இந்த அழகை பார்க்கணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்தோம். ஸோ எங்களுக்கு அந்த ஸ்டாமினா, அந்த ஆசை தான் எங்களுக்கு இந்த ஸ்டாமினாவை கொடுத்தது. இங்கே மேலே நிற்கிறோம் உச்சியில் இப்போது. ஸோ நீங்களும் எங்கே போனாலும் இது மாதிரி எத்தனை மலை இருந்தாலும் ஒரு வில் பவரோட இது மாதிரி ஒரு அழகாக பார்க்கணுன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரிப்பு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். ஸோ நாங்களே இப்போ அப்படி தான் வீட்டுக்கு போக போகிறோம் திரும்ப. ஸோ இதே மாதிரி அடுத்த ட்ரிப்பில் உங்களை மீட் பண்ணுறோம்.